Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல நம்ம கம்ப்யூட்டர்ல Google Chrome browserல எப்படி Secure DNS enable பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த Secure DNS enable பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்படும். கண்டிப்பா உங்களால இந்த வீடியோ மூலமா Secure DNS எப்படி enable பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல கூகுள் குரோம் பிரவுசரை ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு இந்த கார்னர்ல பாருங்க 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இதுல செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணி உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நிறையவே ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுல பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்றத பார்த்து கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துலயுமே செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையுமே கிளிக் பண்ணி உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா இதுலயுமே கீழே ஸ்க்ரோல் பண்ணி நீங்க வருவீங்களா இருந்துச்சுன்னா அட்வான்ஸ்ட் அப்படின்றதுக்கு கீழே உங்களுக்கு யூஸ் செக்யூர் டிஎன்எஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது இப்போ என் கம்ப்யூட்டர்ல கூகுள் குரோம் ப்ரௌசர்ல டிசபிள் இருக்கு. நான் எனேபிள் பண்ண விரும்புனா இருந்துச்சுன்னா இப்படி உங்களால எனேபிள் அப்படின்றத கொடுத்து எனேபிள் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா பார்ப்போமா இருந்துச்சுன்னா டிஃபால்ட்டாவே வித் யுவர் கரண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் தான் நமக்கு டிஎன்எஸ் ஹெட் ஆகியிருக்கு. நீங்க உங்களுக்கு தேவையான மாதிரி வேற ஏதாவது டிஎன்எஸ் ஆட் பண்ண விரும்புவீங்களா இருந்தாலுமே உங்களால வித் அப்படின்றத கிளிக் பண்ணி கஸ்டம் அப்படின்றத கொடுத்து உங்களால உங்களுக்கு தேவையான டிஎன்எஸ் எனேபிள் பண்ணிக்கொள்ள முடியும். இப்படித்தான் நம்ம கம்ப்யூட்டர்ல கூகுள் குரோம் பிரவுசர்ல செக்யூர் டிஎன்எஸ் எனேபிள் பண்றது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போல நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.